இப்போ நான் சொன்ன விஷயங்கள் எந்த அளவுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சோ அதே அளவுக்கு படம் பார்க்கறதுக்கும் செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். எனக்கு தெரிஞ்சு டேரக்டர் மேக்னா குல்சார் தான் இந்த பயோகிராஃபி எடுக்கிறதுக்கு பெர்ஃபெக்ட் சாய்ஸ். ஏன்னா அவங்களோட மோஸ்ட் ஆஃப் த படங்கள் பேஸ்ட் ஆன் ட்ரூ ஈவெண்ட்ஸ் தான். அதுவும் தல்வார்லாம் பயங்கர இன்டென்ஸாக இருக்கும். அடுத்து ராசியில் ஒரு உமன் ஸ்பை ஏஜென்ட் கதையை செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக சொல்லியிருப்பாங்க. அதே மாதிரியே இந்த பயோகிராஃபியையும் தரமாக எடுத்திருந்தாங்க. இன்ஃபேக்ட் இந்த படம் மூலமாக அவங்க அடுத்த கட்டத்துக்கே போயிட்டாங்கன்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு செம்ம கிளாஸான ஃபிலிம் மேக்கிங். முக்கியமாக ஃபர்ஸ்ட்டு கொஞ்சம் நேரம் ஏதோ வார் பேஸ்டு ஹாலிவுட் படம் பார்க்குற மாதிரி இருக்கும். அதே மாதிரியே வேர்ல்டு வார் 2, இந்தியா பாகிஸ்தான் வார், இந்தியா சைனா வார்னு கதை முழுக்க முழுக்க வார சுற்றியே நடந்தாலும் படத்தில் வார் ஃபீல்டை விட பிஹைண்ட் தி வார் தான் அதிகமாக இருக்கும். அவங்களோட அந்த பிளானிங்கு, அந்த பாலிடிக்ஸு, அந்த வாருக்கான ரீசன்னு எல்லாத்தையும் ரொம்ப நீட் அண்ட் கிளியராக ப்ரெசென்ட் பண்ணியிருந்தாங்க. ஸ்க்ரீன் பிளேஸ் படம் கிட்டத்தட்ட ஒரு டாக்குமெண்ட்ரி ஃபீல் தான் கொடுக்கும். எந்தவித கமர்ஷியல் எலிமெண்ட்ஸும் படத்தில் கிடையாது. ஆனால் அந்த ஹிஸ்ட்ரியும் அதில் இருக்கக்கூடிய ஒரு சில ஹைலைட்டட் மொமெண்ட்ஸும் நமக்கு பார்க்கறதுக்கு செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. அதனாலேயே படம் என்னதான் ரொம்ப ஸ்லோவாக போனாலும் நமக்கு எங்கேயும் போர் அடிக்கல.